ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப்ல இருந்து நீங்கள் காலேஜ் யூஜிக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வருஷம் 2024 டு 25 இந்த இயர்ல நீங்க 11th கிளாஸ் வந்து இப்போ போக போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிளா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கான ஜியோ வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல, அதாவது அரசு தேர்வு இயக்கத்துடைய அஃபீஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத முதல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அரசு தேர்வு இயக்கம் சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு, அதாவது டிஎன்சிஎம் டிஎஸ்இ அப்படிங்கறதான் சொல்லுவோம். அதாவது டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இது வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நடக்குது. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டு அவேர்னஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கொடுத்தோம். அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. என்கிட்ட வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க, அதாவது இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நீங்க போட்ட வீடியோ பார்த்துட்டு இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் எக்ஸாமுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அமௌண்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நீங்க வந்து இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபுல் ப்ராசஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. 2024 டு 25ஆம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 21/7/2024 அடுத்த மாசம் 21ஆம் தேதி நம்மளுக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 23 டு 24, அதாவது போன வருஷம் 2023 டு 24ஆம் கல்வி ஆண்டில் அரசு பள்ளிகளில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு பயின்று தற்போது இந்த 2024 டு 25ஆம் ஆண்டு கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பினை அரசு பள்ளியில் பயிலும் மாணாக்கர்கள் இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இந்த வருஷம் இப்போ வந்து இப்ப ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா, ஜூன் 10ஆம் தேதி, அந்த டேட்டு படி நீங்க 11th ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ வந்து என்ட்ரி ஆகுறீங்க, 10th முடிச்சுட்டு 11th உள்ள போறீங்க அப்படின்னா இவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த தேர்வுல 1000 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. உமன்ஸ் வந்து 500 பேரும், ஜென்ஸ் வந்து 500 பேருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டோட்டலா 1000 பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா உதவித்தொகையாக வந்து கல்வி ஆண்டிற்கு 10,000 ரூபாய். இப்போ இந்த 2024 உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி 12th முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். உங்களுடைய இளநிலை படிப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் யூஜி படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், இந்த ப்ரோக்ராம், இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து டைரக்டா கிரெடிட் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. ஓகே, இதெல்லாமே வந்து ஓகே ப்ரோ, இதுக்கு வந்து நாங்க என்ன படிக்கணும், என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்து கேட்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. முதல் தாள் வந்து உங்களுக்கு வந்து கணிதமா இருக்கும். தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். 2ஆம் தாள்ல வந்து அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்பான வினாக்கள்கள் 60 இடம்பெறும். டோட்டலா வந்து 6 6 12 120 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. 120ல நல்ல ஒரு ஸ்கோர், இதுவுமே வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் உள்ள போறோம் அப்படின்னா கட் ஆஃப் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றதுனால வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா மெரிட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல் தாள் காலையில 10 மணிக்கும், 2ஆம் தாள் வந்து உங்களுக்கு வந்து பிற்பகல் வந்து 2 மணி வரைக்கும், 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4 மணி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் டிஜிஇ, அதாவது நம்ம அபிஷியல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் ஆன dge.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய 11/6/2024 ஜூன் 11ஆம் தேதியில இருந்து ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி அதை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 50 ரூபாய் கட்டணமா வந்து நீங்க எந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் நீங்க கொடுத்தா போதுமானது அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போதைக்கு வந்து இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அது வந்து 11ஆம் தேதியில இருந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2023 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி கவர்மெண்ட்
பியூர்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல உங்க போட்டோ ஒட்டிக்கோங்க, எம்இஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல போட்டுக்கோங்க. மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. கம்யூனிட்டி நீங்க என்ன கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. ஓசி, எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசில முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க எதுவோ அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டிக் மட்டும் நீங்க இந்த இடத்துல பண்ணா போதும். அதுக்கப்புறம் நீங்க பிசிக்கலி சேலஞ்சா இருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். அப்படி நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா பிசிக்கலி நீங்க என்னவா இருக்கீங்க, என்ன சேலஞ்சா இருக்கீங்க அப்படிங்கிற கேட்கறாங்க. அதை நீங்க பார்த்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம் வந்து கேட்கறாங்க, அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. எந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூலுடைய பேரு, அந்த ஸ்கூலுடைய அட்ரஸோட நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட ரெசிடென்டல் ஸ்டூடெண்டோடைய அட்ரஸோட இந்த இடத்துல கொடுக்கணும். பேரண்ட் சிக்னேச்சர், இந்த இடத்துல ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர், இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து ஹெட் மாஸ்டரோட சீல் போட்டு சைன் போட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாகின் ஐடி இருக்கும் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்க இதெல்லாமே பார்த்துட்டு நீங்க 50 ரூபாய் சார்ஜ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து பாத்துக்குருவாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் அவங்க பாத்துக்குருவாங்க. எக்ஸாம் நேரத்தில் மட்டும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு சில ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும், நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இந்த டேட்ல நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜிஓக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எந்தெந்த டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நீங்க முக்கியமா பாத்துக்கோங்க. அடுத்த மாசம் 21ஆம் தேதி தான் நமக்கு எக்ஸாம் நடக்குது. அது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாசம் 11ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதுக்கு உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அபிஷியல் சைட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் கூட நான் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதாவது போன வருஷம் 2023 இயர்ல வந்து இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்னு சொல்லுவோம்ல, அதுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்க செக் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் வந்து பாய்ஸுக்கும் தனியாக வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து செலக்ஷன் ரிசல்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருந்தோம். இதுல 2 நபர்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரா வந்து இருக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்க முடியாது. நேம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த லிஸ்ட்ல உங்களுடைய பேரும் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இப்பவே நீங்க வந்து ரெடி ஆயிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் 11th போறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.